அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இந்த வீடியோவில் நம்ம லாங்கர் சென்டென்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி லாங்கர் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவும் லாங்கர் சென்டென்சஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் வித் அ வீடியோ கிளிப் ஃப்ரம் அ ஃபேமஸ் இங்கிலீஷ் டிவி ஷோ. ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ சின்ன சென்டென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அதோட க்ளாஸஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம பெரிய சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, நான் சொல்ல மாட்டேன், ஐ won't say. நான் சொல்ல மாட்டேன்னா ஐ won't say, ரைட்? ஸோ இப்போ இதில் இன்னொரு சென்டென்ஸ் ஆட் பண்ணலாம். நீ அப்புறமா கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது எப்படி சொல்லலாம்? நீ அப்புறமா கேட்டாலும், ஈவன் இஃப் யூ ஆஸ்க் மீ லேட்டர். நீ அப்புறமா கேட்டாலும் சொல்லும்போது ஈவன் இஃப் யூ ஆஸ்க் மீ லேட்டர் ஐ won't say. ஓகே, இப்போ இதில் இன்னொரு க்ளாஸ் ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். நான் சொல்லும்போது நீ கேட்கலனா நீ அப்புறம் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், ஒழுங்காக நான் சொல்லும் போதே கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, ரைட்? ஸோ யா, நான் சொல்லும்போது நீ கேட்கலனா, இஃப் யூ டோன்ட் லிசன் வென் ஐ சே. நான் சொல்லும்போது வென் ஐ சே நீ கேட்கலனா, இஃப் யூ டோன்ட் லிசன், நீ அப்புறமா கேட்டாலும் ஈவன் இஃப் யூ ஆஸ்க் லேட்டர் நான் சொல்ல மாட்டேன், ஐ won't say. ஓகே, இல்லைனா ஐ won't say ஃபஸ்ட்டு எழுதிட்டு கூட ஈவன் இஃப் யூ ஆஸ்க் லேட்டர்னு சொல்லலாம். ஓகே, if you don't listen when I say, then I won't say even if you ask me later. Alright? So next one. நீ பார்த்திருக்கியா? Have you seen? நீ பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்குறோம். Have you seen? ஸோ இங்கே க்ளாஸ் போட்டு பில்ட் பண்ணலாம் இந்த சென்டென்ஸை. எங்கள் அம்மா என்னை எப்படி திட்டுவாங்கன்னு நீ பார்த்திருக்கியா? ஓகே, ஸோ நீ ஒரு விஷயத்தை பார்த்திருக்கியான்னு கேட்குறோம். அந்த விஷயம் என்னென்னா எங்கள் அம்மா என்னை எப்படி திட்டுவாங்கன்னு. ஸோ இங்கே வந்து ஒரு நவுன் க்ளாஸ் வந்திருக்கு. ஸோ have you seen how my mom scolds me? எங்கள் அம்மா என்னை எப்படி திட்டுவாங்க? ஹவு மை மாம் ஸ்கோல்ஸ் மீ. ஸோ இங்கே கொஸ்டின் ஃபார்மேட்டில் எழுதக்கூடாது. ஹவு பக்கத்தில் ஹவு டஸ் மை மாம் ஸ்கோல்டு மீ, இல்லை ஹவு வில் மை மாம் ஸ்கோல்டு மீ, இந்த மாதிரி கொஸ்டின் ஃபார்மேட்டில் எழுதக்கூடாதுங்க. ஹவு பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான், ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் தான் நீங்கள் எழுதணும். ஹவ் யூ சீன் ஹவு மை மாம் ஸ்கோல்ஸ் மீ? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு க்ளாஸ் போடலாம். நான் 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் கூட எங்கள் அம்மா என்னை எப்படி திட்டுவாங்கன்னு நீ பார்த்துருக்கியா? கண்டிப்பாக 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் திட்டு தான் செய்வாங்க இல்லையா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா ஓகே, 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் திட்டு தான் செய்வாங்க. ஆல்ரைட். ஹவ் யூ சீன் ஹவு மை மாம் ஸ்கோல்ஸ் மீ வென் ஐம் லேட் ஈவன் ஃபார் ஜஸ்ட் அன் ஹவர்? 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் கூட. ஸோ அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் கூட, அதனால ஈவன் ஃபார் ஜஸ்ட் அன் ஹவர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹவ் யூ சீன் ஹவு மை மாம் ஸ்கோல்ஸ் மீ when I'm late, நான் லேட்டாக வரப்போ. எப்படின்னா 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் கூட. when I'm late even for just an hour. Alright? So have you seen how my mom scolds me when I'm late for even just an hour? Alright, next one. நீ அவ ஜெயிக்க போகிறான்னு நினைக்கிற. ஸோ நான் இங்கே டைரெக்டாக நவுன் க்ளாஸ் சென்டென்ஸே கொடுத்துட்டேன். ஒரு மெயின் க்ளாஸ் அண்ட் ஒரு நவுன் க்ளாஸ் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு யூ திங்க் அப்படின்றது தான் மெயின் க்ளாஸ். என்ன நினைக்கிறேன்னா அவ ஜெயிக்க போகிறான்னு நீ நினைக்கிற. ஸோ யூ திங்க் that she is going to win. So that இல்லாமலும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. You think that she is going to win or you think she is going to win. ஓகே, ஸோ இப்போ இதில் க்ளாஸ் ஆட் பண்ணலாம். நீ அவ ஜெயிக்க போகிறான்னு நினைக்கிற, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா? ஓகே, ஸோ இங்கே இன்னொரு சென்டென்ஸே ஆட் பண்ணியிருக்கோம். ஆனா அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி. இட் இஸ் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ் பட் இஸ் அ காம்பவுண்ட் கன்ஜங்ஷன். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ யூ திங்க் ஷீ இஸ் கோயிங் டு வின், பட் நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். டு யூ நோ வாட் ஐ திங்க்? யூ திங்க் ஷீ இஸ் கோனா வின், பட் டு யூ நோ வாட் ஐ திங்க்? ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? டு யூ நோ, உனக்கு தெரியுமா நான் என்ன நினைக்கிறேன் என்று, ரைட்? வாட் ஐ திங்க். டு யூ நோ வாட் ஐ திங்க்? நெக்ஸ்ட், அவ ஜெயிக்க போகிறான்னு நீ நினைக்கிற, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா? நீ தான் ஜெயிக்க போகிறான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம ஃப்ரெண்டை வந்து cheer up பண்ணுறதுக்கு, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா? ஸோ அப்போ you use these kind of sentences. பாருங்க, you think she's going to win, but do you know what I think? I think you're the one who's going to win, or you're the one who's gonna win. Okay, going to a contract பண்ணி gonna யூஸ் பண்ணியிருக்கேன். I think you're the one, நீ தான் அப்படின்றதால you're the one who's gonna win. Alright, so first இருக்க சென்டென்ஸ் வந்து you think she's going to win. இது வந்து ஒரு noun clause sentence. அங்கே ஒரு main clause and a noun clause இருக்குது. அடுத்து but அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்திருக்கு. அதுலேயும் ஒரு நவுன் க்ளாஸ் இருக்குது. Do you know what I think? But do you know what I think? ஓகே, அடுத்தும் ஒரு நவுன் க்ளாஸ். I think something. ஸோ இல்லையா, I think that you're the one who's going to win.
தட் இல்லாமலும் சொல்லலாம். ஸோ இந்த ரெடியூஸ்டு நவுன் கிளாஸ், adjective clause இதெல்லாம் நான் வந்து அப்கமிங் வீக்ஸில் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் தட் இல்லாமல் பேசலாம், இல்லை எங்கெல்லாம் தட் இல்லாமல் பேசக்கூடாது, தட் ஒரு பேச்சு இல்லாமல் பேசக்கூடாதுன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ யா, ஹியர் ஐ திங்க் தட் யூஆர் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு வின், இல்லைனா தட் இல்லாமல் ஐ திங்க் யூஆர் த ஒன் ஹூ இஸ் கோன் வின். ரைட், நெக்ஸ்ட் சென்டென்ஸ். குழந்தைங்க ஸ்கூலில் எப்படி பண்ணுறாங்கன்னு, தட் இஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ஸ்கூலுடைய பொறுப்பு. ஒரு பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? எஸ், ஸ்கூலுடைய பொறுப்பு. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்கூல். என்னென்னா பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, டு இன்ஃபார்ம் த பேரண்ட்ஸ். என்ன இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது? அங்கே தான் நம்ம ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். குழந்தைங்க ஸ்கூலில் எப்படி பண்ணுறாங்கன்னு, இல்லை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. ஆல்ரைட், how their kids do at school, இல்லைனா how their kids perform at school அப்படின்னு சொல்லலாம். ஓகே, it is the responsibility of the school to inform the parents how their kids do at school. Alright, so it is the responsibility of the school to inform the parents வரைக்கும் ஒரே சென்டென்ஸ் தான். அடுத்தது என்ன இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. அந்த இடத்துல நம்ம ஒரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், how அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி how their kids perform or do at school. அடுத்தது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ குழந்தைங்க எப்படி பண்ணுறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ஸ்கூலோட பொறுப்பு. இல்லைனா அவங்க குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்க அவங்களுக்கு எந்த வழியும் கிடையாது. பேரண்ட்ஸ்க்கு அவங்க குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ சென்டென்ஸ், நத்திங் சீரியஸ் அபவுட் திஸ். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஓகே, யா. ஸோ நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? how their kids do at school வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இல்லைனா அதர்வைஸ் அவங்க குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்க அவங்களுக்கு எந்த வழியும் கிடையாதுன்னு சொல்கிறோம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு எந்த வழியும் கிடையாது. there is no way for the parents to know about their kids' performance. Alright, it is the responsibility of the school to inform the parents how their kids do at school. Otherwise, there is no way for the parents to know about their kids' performance. Alright, yes. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எப்படி நீங்கள் கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்றதுக்கான லெசன் தான் இது. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம நார்மலாக எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எதுக்கு அடுத்து இது வருது, ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்றத நான் இந்த மாதிரி வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் இந்த மாதிரி சென்டென்சஸ் பில்ட் பண்ணி பேச முடியும். ஆல்ரைட், ஸோ இங்கே நான் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸசைஸ் கொஷின்ஸ். அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணிடலாம். நீ என்னுடைய கால்ஸை எடுக்கலை. ஸோ நான் கால் பண்ணேன், நீ எடுக்கலை அந்த மாதிரி. ஆனால் நீ எங்கே இருந்த, என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு நான் கேட்க மாட்டேன். ஸோ நீ என்னோடய கால்ஸ் எடுக்கலை, ஆனால் நீ எங்கே இருந்த, என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு நான் கேட்க மாட்டேன். ஆல்ரைட், அடுத்தது அவள் எனக்கு கால் பண்ணி அவள் எங்கே போகிறான்னு சொன்னான். அப்புறம் அவளை மார்க்கெட்லேருந்து நான் பிக்கப் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா. ஓகே, ஸோ 2 சென்டென்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் அப்படின்னு இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருக்கேன், முன்னாடி சென்டென்ஸ்லேயும் ஆனா அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது லாஸ்ட் ஒன், அவள் வரலனாலும் எனக்காக அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணான். அப்புறம் எனக்காக ஒரு கிஃப்ட் கூட வாங்கினான். அவள் வரலனாலும் அவள் வந்து இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரைட், ஸோ இந்த 3 questions ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். Okay, I'm really looking forward to seeing all of your comments. That is the only thing that keeps me motivated. Alright, so please do comment your answers. Thank you so much for watching this video till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.